அவங்க எழுப்பக்கூடிய அந்த சில முக்கியமான கேள்விகளை இவங்க இப்போதைக்கு எதிர்கொள்றதுல இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எங்கே சுற்றி எங்கே நீங்கள் வந்தீங்கனாலும் நீங்கள் பேசுகிறதால ஸ்கோர் பண்ணிடலாம், ஒரு கவர்மெண்ட்டை கவுத்துடலாம்லாம் நான் சொல்லலை. அப்படி சொல்ல, இது எம்ஜிஆருக்கு பண்ணாங்க இவங்க 77 80 முதல் ஆட்சி காலத்தை பாடாப்படுத்தினாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் இவங்களால் நகர்த்த முடியல. ஸோ எண்ணம் போல் வாழ்வு, புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். எண்ணம் போல் வாழ்வு. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இந்த மாதிரி குயுக்தியாகவோ நாங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் கற்றுக்கணுன்றது எல்லை மீறிய பேச்சு. உதயநிதியோட ஸ்பீச்சில் பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸுன்றது வாக்களித்த மக்களை இழிவுபடுத்துறது. நான் எக்ஸ்பீரியன்ஸை நீ என்கிட்ட கற்றுக்கோன்றது. இதை அவங்க எதிர்கொள்ள வேண்டிய விதத்தில் அவங்க எதிர்கொள்ளலை. நாங்கள் துள்ளி எழுந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. அதுக்கு ஒரு காரணம், துள்ளி எழுற அளவுக்கு தாவே கலைஞர் அனுபவசாலிகள் இல்லை. சில பேர் இருக்காங்க, அவங்கள அவர் அடக்கி வைத்திருக்கிறார் என்று கூட நான் கருதுகிறேன். எப்படி இருந்தாலும் இப்போ பிரச்சனை உதயநிதியோட ஸ்பீச்சோ விஜயோட ஸ்பீச்சோ கிடையாது. பொலிட்டிக்கல் சேலஞ்ச் நம்பர் 1. இந்த 25 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு அஃபிஷியலாக வந்துடுச்சுன்னா வேறு எதை பற்றியும் நீங்கள் கவனம் செலுத்த முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் லைக் எ பர்சன் அஃப்ளிக்டட் வித் ஏ லைஃப் த்ரெட்னிங் டிசீஸ். மெஜாரிட்டியே ஒரு கவர்மெண்ட்டுக்கு இல்லை ஊசலாடுதுன்னா வேறு எதுலேயும் கவனம் செலுத்த முடியாது. அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். மற்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி செகண்டரி. ஒரு 6 மந்த்ஸுக்கு நீங்கள் நிர்வாகத்தை ரன் பண்ண முடியும். இப்போயே அந்த உரிமை தொகை போட்டாங்க, ஒயிட் பேப்பரை வெளியிட போகிறேன்றாங்க. இப்போ அடுத்த மாதம் கவர்னர் அட்ரஸும் அதை தொடர்ந்து வரக்கூடிய பட்ஜெட்டும் தான் இந்த கவர்மெண்ட்டோட ப்ரையாரிட்டிஸாக இருக்கும். அதை அவர் சமாளிப்பார் என்று நான் நம்புகிறேன். பட் திஸ் இஷ்யூ, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் இஷ்யூ, இது அரசுக்கான மிகப்பெரிய ஒரு நெருக்கடி. எப்படி உருவெடுக்கும்னு எனக்கு தெரியல. அது தீராத வியாதியாக வருமா அல்லது தீர்த்து வைக்கப்படுமான்னு தெரியல. ஏன்னா அந்த 25 கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் அவருக்கு டெட்லி. அதாவது இந்த நம்பர்ஸை வச்சு அவரால் ஆள முடியாது. 2 லெஃப்ட்டையும் விசிக்கையும் வச்சுட்டு அவரால் ரூல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அக்ரஸிவ் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது. அது சரி தப்பு நான் சொல்லலை. இவங்களுக்கு ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடின்றது 2 லெஃப்ட் விசிகே எஸ்பெஷலி இவங்களுக்கு வெரி வெரி இதுதான் அவங்களோட லைஃப் லைன். இதை வச்சு தான் வண்டி ஓடுது அவங்களுக்கு. அது சரி தப்பு நான் சொல்லலை. அப்போ இந்த நம்பர்ஸ் தினம் சிக்கல். 118 இல்லை, யாரோ ஒரு எம்எல்ஏ இறந்துடுறாரு, 2 பேரால் வர முடியல, கவர்மெண்ட் வில் ஃபால். எழுதி வச்சுக்கோங்க. அது இப்போ பாய்காட் பண்ணிட்டு போன மாதிரி 6 மாதம் பொறுத்து வரக்கூடிய நம்பிக்கை கோரும் தீர்மானத்திலோ அல்லது நம்பிக்கை இல்லா தீர்மானத்திலோ திமுக சத்தியமாக சொல்லுகிறேன் வாக் அவுட் பண்ண மாட்டாங்க. அரசுக்கு எதிராக அவர்கள் வாக்களிப்பார்கள். கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் திமுக விஜய் அரசுக்கு எதிராக வாக்களிக்கும்.